ராகுல் காந்தி அவர்கள் தேசிய ஒற்றுமை பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை மேற்கொண்டார். அப்பொழுது செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த தேசிய ஒற்றுமை பயணம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பயணத்தில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்தவர்கள், டிசம்பர் 3 மூமெண்ட்டை சார்ந்த தலைவர் தீபக் போன்றவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை கண்டறிவதற்காகவும் அவர்களுடன் ஆலோசனை செய்வதற்காகவும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சகோதரர் தீபக் இங்கே இருக்கின்ற தோழர்கள்லாம் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் வரும்பொழுது இதை வாக்குறுதியாக தருவோம் என்று பல வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுடைய நியாயமான கோரிக்கைகள். குறிப்பாக உடல் குறைபாடு, உடல் உறுப்புகளின் ஆற்றல் குறைபாடு, தன்பாலின ஈர்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை தடை செய்யும் விதத்தில் அரசியல் சட்டப்பிரிவு 15, 16 ஆகியவை விரிவுபடுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் 5 நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே போன்று பார்வையற்றோர் படித்தறிவும் பிரெய்லி எழுத்து முறையை அவர்களுக்கான சைகை மொழியும் அங்கீகரிக்கப்படும். இது ஒரு மொழியாக அங்கீகரிக்கப்படுறாங்க பிரெய்லியை. இதுதான் மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறிவிப்பு. அதே போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கான தேசிய ஆராய்ச்சி மற்றும் நல மையம் அமைக்கப்பட்டு சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கும் தரமான கல்வி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தால் ஆட்சியில் இருக்கும்போது நடைமுறைப்படுத்துவதைப் போல உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்ற இந்த நியாயப்பத்திர வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 2016 முழுமையாக கடுமையாக செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு பராமரிப்பு மையங்கள் அரசு தனியார் பங்களிப்புடன் அமைப்பதற்கான திட்டங்களை செயல்படுவதற்கான நடைமுறைகளை கொண்டு வருவோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த அறிவிப்பிற்காக நம்முடைய அன்பு சகோதரர் டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்ந்த தலைவர் தீபக் அவர்கள் இங்கே உங்களுடன் சில செய்திகளை சொல்ல இருக்கிறார். அதற்கு முன்பாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீதி அரசர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த இந்து பத்திரிகையின் இயக்குனர் திரு ராம் அவர்கள் கேட்ட வேண்டுகோளை ஏற்று விவாதத்திற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவெளியில் நம்முடைய தேசத்தை பற்றியும் இன்றைய அரசியல் பற்றியும் வாதிக்க வேண்டும், அதற்கு தயார் என்று தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். ஏன் மோடி என்றும் இன்று வரை அதற்கு செவிசாய்க்கவில்லை அல்லது ஒப்புதல் அளிக்கவில்லை? என்ன பயம், என்ன அச்சம் என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இங்கே முன்வைக்கிறது. தேர்தல் ஆணையம் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், குறிப்பாக எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சரத்துகளை பாதுகாப்பதற்கும் போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடக்கக்கூடாது என்ற பதிவை செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை. யார் இந்த நாட்டுடைய கட்டமைப்பை, அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டுமோ அவர்கள் தவறுகிறார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய மே 3 இயக்கத்தின் தலைவர், டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் நம்முடைய தீபக் அவர்கள் பேசுவார். இது ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம்.
ஏனால் ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை மேம்பட்டு வர வேண்டும். அதில் மேம்பட்டு வர்றதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை புரிஞ்சுக்கிறதுல சிக்கல் என்னென்னா, எங்களோடு உட்கார்ந்து பேசும்பொழுது தான் எங்களுடைய சிக்கல்கள் புரியும். அப்படி உட்கார்ந்து பேசுகின்ற தளம் உருவானாதான் அதற்கான வாய்ப்புகள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் போய் சேரும். அப்படிங்கிறத நடைமுறை சிக்கலாக நாங்கள் பார்த்து வருகிறோம். சர்வதேச அளவிலும் மாற்றுத்திறனாளிகள் மேக் த ரைட் ரியல் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். உரிமைகளை உண்மையாக்குங்கள் அப்படின்ட்டு. அப்போ உரிமைகள் உண்மையாக்க வேண்டும் என்றால் அவர்கள் கேட்கும் இடத்திலிருந்து கொடுக்கும் இடத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாம 2016 மோடி அரசு அவர்கள் கொண்டு வந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் என்பதை நீர்த்து போக வைத்து ஒரிஜினல் டிராஃப்ட் கொடுத்தது 2011 நாங்கள் கொடுத்தாச்சு. அந்த டிராஃப்டை நீர்த்து போக வச்சு இந்த சட்டத்தை 2016 மாற்றுத்திறனாளி உரிமை சட்டமாக கொண்டு வந்தாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரத்துகள் நடைமுறைக்கு வராததுனால தான் பல்வேறு இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுடைய வேலை வாய்ப்பு 4% இடஒதுக்கீடு இன்னைக்கும் கேள்விக்குறி. மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி நிறுவனங்களில் 5% இடஒதுக்கீடு இன்றைக்கும் கேள்விக்குறி. மாற்றுத்திறனாளிகளின் ஆணையர் ஒருத்தர் மாற்றுத்திறனாளியாகவே இருக்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கிறது. அதை இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு போடவே இல்லை. பிரெய்லி பேப்பர், அந்த பிரெயில் பார்வையற்றவர்கள் வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பருக்கு வரி போட்டு இருக்கிறார்கள். நாங்கள் வைத்து நீங்க முன்னாடி பார்க்க முடியும். இந்த சக்கர நாற்காலி, இந்த சக்கர நாற்காலிக்கும் இந்த கிரச்சஸுக்கும் வரி போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. இதான் இவங்களுடைய மிக முக்கியமான சிக்கல். இந்த சிக்கல்களை எல்லாம் களைந்தறிவதற்காக ஐயா ராகுல் காந்தி அவர்களை பாரத ஒற்றுமை பயணத்தில் நாங்கள் கன்னியாகுமரியில் சந்திச்சு இந்த விவரங்கள்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். நாங்கள் சொன்னோம் சார், நாங்கள் எதுவுமே டாப் டு பாட்டம் அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகாது சார். கடைக்கோடி மாற்றுத்திறனாளி அவங்க ஊர்ல அவங்க கிராமத்துல ஒரு பஞ்சாயத்துல ஒரு பாத்ரூம் கட்டுறாங்கன்னா எனக்கும் ஒரு பாத்ரூம் வேணும் அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு ஒரு ஊனமுற்றோர் வரணும். அதுதான் ரியல் சேஞ்சா இருக்கும். அதனால பஞ்சாயத்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சோம். நீங்க சொல்ற கோரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்க. இன்னும் ரொம்ப கூர்ந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க அணுகத்தக்கதுல 3 விஷயம் சொன்னேன். பிசிக்கல் ஆக்சஸ், ப்ராசஸ் ஆக்சஸ், ப்ராடக்ட் ஆக்சஸ் 3 விஷயம் சொன்னேன். நீ திரும்பி சொல்லு அப்படின்னாரு. கட்டடங்கள் வடிவமைப்பதில் அணுகல்கள்ல செய்கை மொழிங்கிறது இப்ப ஒரு முக்கியமானதா வந்திருக்கு. அந்த செய்கை மொழியை மொழியாக அங்கீகரிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆர்டிகிள் 15-16. அந்த 15-16 ஏன் கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் உரிமை இருக்கு, அது அடிப்படை உரிமையாக இல்லை. அப்ப அந்த அடிப்படை உரிமை எங்களுக்கு இருக்கா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளின் பார்வையில் இருந்து அடிப்படை உரிமை இன்றைக்கும் வெளியில தான் இருக்கு. அப்ப அந்த ஆர்டிகிள் 15லயும் ஆர்டிகிள் 16லயும் டிசபிலிட்டிங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்ததுன்னா லீகலா அது இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். அதனால உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தால் கூட கிடைக்கல. அப்ப காங்கிரஸ் பேரியக்கம் இதை புரிந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகிள் 15 and 16 அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கிறதுக்காக தான் இந்த தத்துவார்த்த போரே. ஆனா எங்கள்ல என்னன்னா, அந்த தத்துவார்த்த போர் நல்லபடியாக முடிந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 15-16 மாற்று ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு டிசபிலிட்டி அதுல வரும் அப்படின்னு ராகுல் காந்தி சார் முன்னாடி, செல்வப்பிரந்தகை சார் முன்னாடி தான் அதை ஆமா நம்ம செய்யறோம் அப்படின்னு அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் உண்மையிலேயே நம்பல, இப்படி வரும் நாங்கள் நம்பல சார். தேர்தல் பத்திரம் அந்த அறிக்கை வந்த உடனே எங்களாலே எங்களுக்கு நம்ப முடியல. ஏன்னா எங்க சங்கத்தில் இருக்க நாங்கள் கூப்பிட்டு சொன்னப்பா, சத்தீஸ்கர்ல இருக்கிற மாதிரி நம்ம பஞ்சாயத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு தரணும்னு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்கப்பா, வந்துருச்சுப்பா, அது நாடு முழுவதும் வருதுப்பா. நாங்கள் ஏறாத இடம் கிடையாது. ஏன் நாங்கள் அதை கேட்கிறோம்னா, கேட்கிற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு வரணும், புரிதல் வரணும். ஏன்னா இப்ப நாங்கள் கேட்போம், எவ்வளவு நுணுக்கமாக மாற்றுத்திறனாளி இருக்கணும்னா, பத்திரிகையாளர் நண்பர்களுக்காக ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். எவ்வளவு விஷயம், ஆண் மாற்றுத்திறனாளிக்கு ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளி பாத்ரூம் வச்சா போதுமா அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, ஓகே சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஆண் ஊனமுற்றவருக்கும் பெண் ஊனமுற்றவரும் ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது. அதான் அதுல ரொம்ப நுணுக்கமான விஷயம். அப்ப ஆண் மாற்றுத்திறனாளிக்கு தனியா பாத்ரூம் வேணும், பெண் மாற்றுத்திறனாளி தனியா பாத்ரூம் வேணும். அப்ப அது உட்கார்ந்து பேசுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வழிகளை நாங்கள் சொல்ல முடியும். அந்த இடத்திற்கு காங்கிரஸ் நகர்ந்து, உண்மையிலே இந்த தேர்தல் நடக்கும்போது என்ன சொன்னாங்க, காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். ஏன் கதாநாயகன்? அது வல்னரபிளை இன்க்ளூடட் பண்ணி எல்லாரும் அரைவனை அணைச்சிட்டு போகுது. அந்த விஷயத்துல இன்சியான் ஸ்ட்ராட்டஜி 2012 இருந்து 22 வரைக்கும் ஐநா சபை மிக தெளிவாக
மேக் த ரைட் ரியல், உரிமைகளை உண்மையாக்குங்கள். அந்த உரிமைகளை உண்மையாக்க வேண்டுமானால் அரசியலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஐயா செல்வப்பிறந்தகை ஐயா முன்னாடி நாங்கள் அவங்க காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் ஐயா ராகுல் காந்தி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து, இதை மாதிரியே இந்த தேர்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமை என்பதை நாங்கள் மட்டும் கேட்கவில்லை, ஐநா உரிமை உடன்படிக்கை, அன்பு தோழர்களே, ஐநா உரிமை உடன்படிக்கை சரத்து 29B மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் உரிமை என்பது இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக 2007 சொல்லியிருக்காங்க. அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறை வரல. முதல் முறையாக காங்கிரஸ் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்தை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காங்க. அதற்காக நன்றி தெரிவித்து மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினுடைய சார்பாக கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள், எனக்கு எங்களுடைய ஆசையெல்லாம் பேசுறதுக்கு வழி இல்லை, எனக்கு யாரும் இல்லை பேசுறதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளி, ஒரு பாமர மாற்றுத்திறனாளி வீட்டில இருந்தே மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா ஊசி போடணும்னு கேட்டது நாங்க கேட்டுட்டு இருந்தோம். அதை மாணிக்கம் தாக்கூர் சாரும் நம்ம செல்வப்பிறந்தகை சாரும் போன்ல அதை தொடர்ந்து முயற்சி எடுத்து வீட்டில் வந்து மாற்றுத்திறனாளிகள் கொரோனா ஊசி போடுறதுக்கு இந்தியாவில் முதல்ல தமிழ்நாடு தான் ஆரம்பிச்சு. அதற்கு கூட நின்ற தோழர் செல்வப்பிறந்தகை அவர்கள் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தோடு தொடர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும், எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உங்களுக்கு முன்னாடி இந்த தொலைக்காட்சியில் வந்து முதல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக சைகை மூலமாக செய்தியை வந்து கொண்டு வந்தது தூர்தர்ஷனில் காங்கிரஸ் பேரியக்கம் தான். அதை வந்து நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போ நாங்கள்லாமே வந்து இவங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களே, எப்படி புரியுறதுன்ட்டு போயிட்டு நாங்கள் கேட்டோம். அப்போது நண்பர்கள்ட்ட கேட்கும் போது தூர்தர்ஷனில் அந்த அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்கள் இது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன்னா இப்படி ஞாபகம் இருக்கு எனக்கு, இதெல்லாம் வந்து 25 ஆண்டு, ஏன்னா இப்படி, பின்னா இப்படி, சின்னா இப்படி, டின்னா இப்படி, ஈன்னா இப்படி, கரெக்டா? டின்னா இப்படி டி, அது மாதிரி இ எஃப் ஜி அது மாதிரி வந்து அப்பவே வந்து காங்கிரஸ் பேரியக்கம் இந்த செயலி மூலமாக சைகை மூலமாக மாற்றுத்திறனாளிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு வந்தார்கள் என்பதை பதிவு செய்கிறோம். நாளை முதல் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்டமைப்பை வலிமை ஏற்றுவதற்கும் கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கும் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். மாவட்டம், வட்டாரம், நகரம், பேரூர், கிராம கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்து கட்சியோட வளர்ச்சியை பற்றி ஆலோசிக்க இருக்கிறோம். நிர்வாகிகள் கூட்டம் நாளை திருவண்ணாமலை, மாலை வேலூர், நாளைய மறுதினம் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, பிறகு தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை 13/5 முதல் 17/5 வரை இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எனிதிங்? கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம், கண்டிப்பாக நடவடிக்கை குரல் கொடுப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடர் தேர்தல் முடிஞ்ச உடனே நடக்க இருக்கு. கண்டிப்பாக இந்த கோரிக்கையெல்லாம் பேசுறதுக்கு நாங்கள் உறுப்பினர்கிட்ட சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பேசுவோம். செயல்படுத்த சொல்லுவோம். நன்றி. ஜெயக்குமார் இருந்தார்ல, அவருடைய கொலை வழக்கு 8 நாளாகி எந்த விதமான ஒப்புதலும் வரலன்னு தமிழிசை கூட்டணியில் இருக்க திமுகவோட இருக்கீங்க. சவுக்கு சங்கருடைய கொலை வழக்குல சவுக்கு சங்கர் கொலை வழக்கா வழக்குல இவ்வளோ தீவிரமா திமுக செயல்பட்டு வரப்ப இந்த கொலை வழக்குல எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கிறாங்க. இல்லை, 2 விஷயங்க. இந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறார், அதுக்கு ஆதாரம் இருக்குது, கைது பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த கொலை பண்ணதில் வந்து கொலை வழக்கு என்பது அதை எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, 302 IPC. இந்த 302ல் வந்து ஒரு வழக்கை வந்து புலன் விசாரணை செய்து உண்மையான குற்றவாளியை நீதியின் முன் நிறுத்தணும். அப்போ சட்டத்தை நிறுத்தும் போது யாரையாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த விசாரணை ஏற்கனவே 7 படை, இப்போது 10 படைக்கு மேலே அமைச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய துப்பு துளங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க.
அந்த செய்தி முழுமையாக வரட்டும். நாங்களும் அதில் ஏன் அவசரம் காட்டலாம், ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. நாம் போய் புலன் விசாரணை போய் தலையிட வேண்டாம். அவர்கள் நியாயமாக என்ன நடந்ததோ அந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், எங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர் குற்றவாளியாக இருந்தால் சட்டத்தில் முன் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆகையால் ஓரிரு தினங்களில் கண்டுபிடித்து விடுவோம் என்று எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் யாரையும் ஒன்றையும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே. அதுக்கு பிறகு தானே நம்ம சொல்லணும் நம்முடைய கருத்தை. புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு. பண்ணுறாங்களே, எல்லாம் வெளியூர்லாம் போயிருக்காங்க. எல்லாரையும் இது வரைக்கும் ஏறக்குறைய 300 பேருக்கு மேலே விசாரிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் அவருடைய எனக்கே 2-3 ஃபோன் வருது. சார் நாங்கள் திசைநிலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். என்னன்னு உங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு இவர் தெரியுமான்னு கேட்குறாங்க. அது மாதிரி எல்லாரையும் கேட்குறாங்க. புலன் விசாரணை தீவிரமாக நடந்துட்டு இருக்கு.